காலை ஆராதனையிலும் சில பாடல்களை நான் பாடி தேவனை மகிமைப்படுத்த அருணோதை போன்றிருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் பாடல் வழியாக அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். உதித்து வரும் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெல்ல இயேசுவே ஆத்மேஸ்வரே சாரோலின் ரோஜாவும் புஷ்பமுமா இடது கையில் தடைத்தே வலக்கரத்தாலே அவர் இடது கையில் தடைத்தே வலக்கரத்தாலே அவர் தேசத்தான் சோகமானே அவர் நேசத்தான் சோகமானே என்னை பரந்த கோடி தேசமே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா
യേശുവേ ആത്മനേശ്വരേ സാരോനിൻ രോജാവും ലിലി പുഷ്പവുമാ சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் வேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் வேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா நேசர் என்னுடையவரே மார்பிலே நான் சாய்ந்திருக்கிறேன். என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிறேன். என் நேசர் என்னுடையவரே
நாளிலே சுத்த பிரகாச ஆடையோட பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. ஆமென். அந்த மகிழ்ச்சியான நாள் வரப்போகிறது. அவரோடு கூட நித்திய காலமா நாம் வாழப் போகிறோம். அந்த நித்திய தேவன் நம்மை அழைத்து செல்ல இந்த பூமிக்கு அவர் முதல் முறையாக அவர் மனிதனாக இந்த பூமியில அவதரித்து வந்து நம்மத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை பாடி மகிமைப்படுத்துவோம்.
செய்கிறாரே, இந்த மனுஷரின் மத்தியிலே வாசம் செய்கிறாரே, இந்த மனுஷரின் மத்தியிலே வாசம் செய்கிறாரே, மனுஷரின் மத்தியிலே. நம்ம அப்படியே முழங்கால் படியில் ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதனை செய்வோம். கருவில் உருவாகும் கொண்டே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயிலும் மேலாக அன்பு வைத்து தாயின் கருவில் உருவாகும் கொண்டே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து என்னுடைய நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். ஏனென்றால் நீர் என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர், தாயின் கருவில் என்னை உருவாக்கின தேவன், இந்த ஆண்டு முழுவதும் என்னை நடத்தின தேவன், வழுவாமல் என்னை காக்கும் தேவன், என்னை வளமாக்கி என்னை வழி நடத்துகிற தேவன். ஹalleluya. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா, நன்றி இதயத்தோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். Thank you Jesus. அவரை ஆராதிக்கலாம். ஆராதனை அவர் ஒருவருக்கு. நோக்கி பார்க்கிறோம், திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆராதனை 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 இயேசுவே. இந்த ஆத்மநேசரே எனதெல்லாமும் நீரே. இயேசுவே இந்த ஆத்மநேசரே. இயேசுவே எனதெல்லாமும் நீரே. வாழ்க்கையை அவர் நேசித்தபடினாலே, நம்மேல் வைத்த அவருடைய அன்பு, நாம் பாவிகளா இருக்கு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு, தம்மையே நமக்காய் ஒப்பு கொடுத்தது. எதற்கு தெரியுமா? இந்த குறைகளெல்லாம் மன்னித்து நம்மை சுத்தமாக்கி அவரோடு வைத்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கலாமாமே. மன்னிக்கும் தேவன் நீரே, மறைக்கும் தேவன் நீரே, தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பன் நீரே, செயல்களின் பாவங்களை நீக்கும் பரிகாரமே. மன்னிக்கும் தேவன் நீரே, சொல்லுமே. மன்னிக்கும் தேவன் நீரே, தேற்றும் தாய் கொண்டவர், தேற்றும் தாயும் நீரே, உதவும் நண்பனவர், உதவும் நண்பன் நீரே, ஒரு செயல்களின் பாவங்களை மீட்கும் பரிகாரமே. ஒரு செயல்களின் பாவங்களை மீட்கும் பரிகாரமே. அவரை ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை
என்னை நினைத்தீரே, வாழ வைத்தீரே.
குறைவில், என் நெருக்கத்தில், சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனங்களில், உலகத்தில் எனக்கு உண்டான எல்லா நிந்தை பல சூழல் நான் சந்தித்த போதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், என்னை 12 மாதம் வரைக்கும் என்னை வாழ வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. வாழ முடியுமோ என்று நினைத்தேன், என்னை வாழ வைத்த தேவன். இந்த ஆண்டை கடந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்தாங்க ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அவரை போல சிறந்த ஒருவர், அவரை விட நமக்கு நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லை. அவரே நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். தாவீது அரசு சொல்லும்போது சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரை நம்மை மேய்த்து வந்தார். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த நீரண்டை நம்மை நடத்தி வந்தார். Thank you Lord. அநேக நேரங்கள் சோர்ந்து போனோம், அவரை நம்மை தூக்கி சுமந்திருக்கிறார். நம் திறமை அல்ல, அந்தஸ்தல், நமக்கு இருக்கிற செல்வாக்கல்ல, அந்த கிருபை நம்மை வாழ வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் அவருடைய அன்பு நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அவரை பார்த்து சொல்லலாமா? அன்பே என்றவரை நாம் அழைக்கலாமா? ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மேல், உந்தையை பெரிதையா. சொல்லலாமா? அன்பே 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 ஆவியின் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. இப்பாரில் உமன்பு கிணிமை இயம்பகியனா ஆகியா. இப்பாரினிலும் அன்பிற்கினிமை இயம்பகியலாகியா. இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளிதாமோ, இசைக்கவும் எளிதாமோ பரத்தில், இசைக்கவும் எளிதாமோ. எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுவோம். அன்பே 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 ஆவியே உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அன்பே 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 ஆவியே உறவே,
அன்பு இந்த காலங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதாமே. நம்மில் அன்பு கொண்டு தன் சொந்த ஜீவனை கொடுத்தவர், நம்மில் அன்பு கொண்டு தன் சொந்த குமாரத்தை பூமிக்கு அனுப்பினவர், வாக்குத்தத்தங்களை தந்தவர், தீர்க்கதரிசிகளை தந்தவர், திருச்சபையை ஏற்படுத்தினவர். ஆமென். இந்த உலகத்தில் ஆமென் ஒன்று மற்றிருந்த நம்மை அளவில்லாமல் நம்மை அன்பு செலுத்தி நம்மை ஆதரித்தவர், வழி நடத்தின அவருடைய அன்பை நம்ம நினைச்சு பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் அடைந்தேன். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே எப்படியோ வந்து விட்டேன் என்றால, அருமையான தேவ ஜனமே, நம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எவைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவை ஒன்று உண்டு. அதை குறித்து இயேசு சொல்கிறார், மரியாதோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லாமா, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய தேவை, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்டால் நான் ஒன்று செய்ய முடியாதப்பா, நீரே என்னுடைய தேவையா இருக்கிறீர். இந்த காலை வேளையில் எனக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிழல் உன்னதமான மறைவுக்குள்ள வந்திருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே. ஆமென். தேவன் வாக்குறுத்த பரிசுத்த ஆவியார் வந்து கால்விடனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீ வந்த வண்ணமாய் செல்லுகிறது அல்ல, நீ வந்த வண்ணமாய் செல்லுகிறது அல்ல, உன்னோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மண்டங்கடித்து உன் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்ததை அதை நிறைவேற்ற முடியாத அந்த இடத்துல வைராக்கியம் ஆட்சியுடையவர் அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. திட்டு விளைக்கு மத்தியில உலாவின கர்த்தர் இந்த சபை மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்மை முற்றிலும் அர்ப்பணித்து தொழுது கொண்டிருக்கிற தன் பிள்ளைகளை தொடும்படியாய், உணர்த்தும்படியாய், உயர்த்தும்படியாக, குணமாக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, ஆதரிக்கும்படியாக, ஆறுதல் அளிக்கும்படியாக, ஏமேன் இந்த காலை ஆராதனை உன் அருகே உன்னிலே வசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர் இதில் பெரிய காரியங்களை செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கலாம், பேசலாம். யார் வேண்டும் நாங்கள் நீரல்லவோ என்று இயேசு நோக்கி நம்ம கேட்கலாம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. எத்தனை பேர் கேட்டு வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழான உலகம் வேண்டாமையா, பாழான உலகம் வேண்டாமையா, வாழ்வை வெறுத்தேனையா, வாழ்வை வெறுத்தே
சொல்லுகிற ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாது. ஆண்டவர் நான் யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே என்று ஆமென் பேதுரு சொல்லுகிறது நாம் வாசிக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நடுவே கர்த்தர் தம்முடைய அளவற்ற அன்பினால் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே யார் வேண்டும்? நானா? நீதான் ஆண்டவர் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் அதை கேட்கிறோம்? கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆமென் அல்லேலூயா. அவரே உன் வாழ்க்கைக்கு போதுமானவராய் வந்து உன்னை ஆச்சரியங்களை வழி நடத்த போகிறார். பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமந்து நோக்கி பார்க்கலாமே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Glory, glory, glory. யார் வேண்டும் என்று நீர் கேட்டீரோ, எங்கே நான் செல்வேன் உம்மை எல்லாம், எங்கே நான் செல்வேன் உம்மை எல்லாம், யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. அன்பு இந்த காலவிடம் நிரப்புகிறதாமே. நாம் ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிற தேவன் கேட்கிற பிள்ளைகளை பேராய் கத்தர் தொட்டு காலவேளை எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவரே இந்த உலகத்தின் செல்வம் நிலையானது அல்ல, பேர் புகழ் நிலையானது அல்ல, எல்லாம் அழிந்து போய்விடும். நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீரானால் சகலமே எனக்கு கிடைத்துவிடும். வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் ஆண்டிடத்தில் உண்டு. ஆமென். அவரை அண்டி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவரை நோக்கி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை பின்பற்றுகிற நாம் பாக்கியவான்களே. சகலத்தையும் நமக்கு தருவல்லவராயிருக்கிறார். இவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விளங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய நிரப்புகிறவர் அந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்னை நேசிங்க என் மகளை, எனக்காக எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வருகிறேன் என் அன்பு பிள்ளைகளை நான் இந்த காலவெளி நிரப்பி அனுப்புவேன் என்று சொல்கிற தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நேர்த்தியான பங்கை உனக்கு தேவன் கொடுக்க வல்லவராய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சிறப்பான சுதந்திரத்தை தேவனுக்கு கொடுக்க வல்லவராய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Thank you Lord. Thank you Lord. Amen. 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 Hallelujah. Hallelujah. Glory to God. Glory to God. Glory to God. தகப்பனுடைய கழுதையை தேடிக்கொண்டிருந்த சவுலை சாமுவேல் தேடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவன் சரியாக வழி நடத்தப்பட்டான். தேவ மனிதன் இருக்கிற தேவ சமூகத்திற்கு வழி நடத்தப்பட்டான். தேவ சமூகத்திற்கு நீங்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சாமுவேல் சொன்னார், சவுல் நீ முன்பாகவே வருவாய் என்று சொல்லி எனக்கு தெரியும். கர்த்தர் எனக்கு அதை சொன்னார், உனக்குன்னு ஒரு தனி பங்கை நான் எடுத்து வச்சிருக்கிறேன்.
உனக்குன்னு தனியா ஒரு பங்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற இன்றைக்கு உனக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை, பங்கை கர்த்தர் உனக்காக எடுத்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஏனென்றால் நீ வந்திருப்பது தேவ சமூகம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லவரை நீ நாடி வந்திருக்கிறபடியால் உனக்கான ஒரு தனி பங்கை முன்னமே நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Amen. என் அன்பு சகோதரனே, உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பங்கை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள். எனக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற நன்மைகளை இந்த காலவெளியில் நான் விசுவாசித்ததை சுதந்தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு நீர் வைத்திருக்கிற அந்த பங்கை நான் பெற்றுக் கொள்ளட்டும், சுதந்தரித்துக் கொள்ளட்டும். எனக்கு நீங்க ஒரு காசு அனுப்புங்க. Thank you Lord. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. இன்றைக்கு அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு கடந்து செல்ல போகிறீர்கள். Hallelujah. இந்த நாள் நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். அந்த சிறப்பான பங்கை, அந்த சுதந்திரத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றவர்களாய் கடந்து போகும்படி அதை கொடுக்கிற தேவன் அதிசயங்களை காண வைப்பேன் என்று சொன்ன தேவன், உன் கண் காணும்படி அதிசயங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டு இறுதிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இதில் பெரிதானதை கண் பார்க்க போகிறது. நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆமென். அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய். வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டின் இறுதியில் நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய். உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பங்கை, அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹalleluya. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பண்டிகை கடைசி நாட்களில் மகா சத்தமாய் அழைத்த தேவன் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். மகனே மகளே, நீ அதை சுதந்திரித்துக் கொள், அதை பெற்றுக்கொள் என்று உன்னை அழைக்கிற தேவன் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உன்னை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடாது, உன்னை அற்பமாய் எண்ணாது. உன்னை அழைத்திருக்கிற ஒரு தேவன். ஹalleluya, ஹalleluya. பட்சபாதம் இல்லாத அந்த ஆண்டவர் உனக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஹalleluya. எல்லாருக்கும் கிடைத்தது எனக்கு ஒன்றும் இல்லை என்று நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் ஆமென் பேர் பேராக தனித்தனியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டு இறுதியில் குடும்பத்தின் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள போகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். ஒரே ஒரு கவியை மட்டும் கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமா, தண்ணீரை ரத்தமாய் மாற்றின அந்த தேவன் வாழ்க்கையின் இறுதியில் அற்புதங்களை செய்ய போகிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய்
அதிசயம் கோரிக்குமா ஆவியாலே என்னையும் உயர்த்தினார் அதிசயம் இடையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம் இடையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாரும் பாடுவாமே. அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிற தேவன், நம் அருகே இருக்கிற தேவன், நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. அந்த தேவன் சொல்கிறார், ஆமென், சமீபித்து வந்திருக்கிற தேவன், உன் இடமற்று வந்திருக்கிற தேவன். இந்த ஆராதனையில் அவரை தேடி வந்திருக்கிறாய், அவரை தொழ வந்திருக்கிறாயே, உன்னை அர்ப்பணித்து ஆராதிக்கிற அந்த ஆண்டவன் சொல்கிறார், அதிசயங்களை நான் காண வைப்பேன் என்று வார்த்தையிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. சிந்தையோடு என் தேவன் என் அருகே எனக்குள்ளே அவர் இருக்கிறார். அதிசயங்களை காண வைப்பார். என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகிறதில்லை. நிச்சயம் அவர் எனக்காய் காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். இந்த வாக்கை நாம் பெற்று அதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திக்கற்றவன் என்று சொன்னால் என்ன என்கிற பொருளை நான் உங்களுக்கு விளக்கினேன். ஆண்டவர் இயேசு இறுதியாக சொன்ன வார்த்தைகள் இவை. ஆகவே திக்கற்றவன் என்று சொல்லும் பொழுது கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு அந்த 3 விளக்கத்தையும் அதனுடைய சாராம்சத்தையும் உங்களுக்கு சொன்னேன். 2 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, திக்கற்றவன் என்று சொன்னால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் மற்றவன், அவனுக்கு யாருமே கிடையாது. அது எப்படி சொல்லுவாங்க? அனாதையாய் இருக்கிறவன், அவனுக்குன்னு உறவுகள் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவன் ஒரு திக்கற்றவன் என்று பொருள்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் துணையாய் இருந்து அற்புதம் செய்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக தேவன் எப்பொழுதும் நம்மை தனித்து விடுகிறவர் அல்ல. இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனித்து விடுகிறதில்லை என்று சொன்னார். ஏனென்றால் நான் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன். ஆகவே தேவ சித்தம் செய்கிறவனை தேவன் தனித்து விடுகிறதில்லை, அவனுக்கு துணையாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொன்னேன், நாம் உத்தமமாய் வாழ்ந்தால் தேவன் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னேன். முதலாவது தேவனை நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை எங்கெல்லாம் தேடுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நம்ம மத்தியில் வந்து நமக்கு உதவியை செய்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு துணையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தனித்து விடுகிறதில்லை. அல்லேலூயா. இந்த 3 விஷயங்களை நீங்க செஞ்சா ஆண்டவர் உங்களை தனியாக விட மாட்டார் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதை தொடர்ந்து திக்கற்றவன் இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால், ஒன்றுமில்லாதவன். முதல் யாரும் இல்லாதவன், இரண்டாவது ஒன்றுமில்லாதவன். அல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு ஒன்று உண்டு, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள
உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசுவே எல்லாம் இயேசுவே. அப்போ சொந்தமா அவர்தான், சொத்து அவர்தான். அல்லேலூயா. அவர் நமக்கு துணையா இருக்கிறவர், அவர் நமக்கு ஒண்ணு இல்லைன்னு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அன்றன்றுள்ள தேவைகளை நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறவர். அல்லேலூயா. அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படுகிறதே இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நகோமி நான் வெறுமையாய் திரும்பினேன் என்று சொன்னாள். அவள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தை குறித்து சொன்னேன். அவள் தேவனிடத்தில் வந்தபோது அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்தது என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுடைய குறைவோடு அவர் வைக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றும் அற்றவனா இந்த இடத்துல வந்திருப்பாயனார், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்திருப்பேன்னு சொன்னார். கர்த்தர் சொல்கிறார், உன்னை நிறைவாக்குகிறவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்கிறது. நிறைவானது வரும் பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகும். நிறைவானவருடைய அன்பு, நிறைவானவருடைய பிரசன்னம், நிறைவானவருடைய வார்த்தை உன் குறைவுகளை மாற்றிவிடும் என அருமையான தேவச்சனமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் செய்த அற்புதங்களும் நிறைவை பற்றித்தான் அவர் செய்தார். பிதாவாகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது நிறைவான விஷயத்தை தான் செய்தார். வேதம் அதுதான் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, எம்டி. ஆனா தேவன் அதை நிரப்பினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை வஸ்துக்கள், எத்தனை அழகு, எத்தனை மேன்மை, இந்த பூமியில் இருக்கிற இயற்கைகள் எத்தனை அற்புதமாய் தேவன் அதை நிரப்பி இருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் முதல் செய்த அற்புதமே நிறைவுதான். ஒரு திருமண வீட்டுக்கு போகிறார். அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைப்பட்டது. யூதர்களுக்கு திராட்சை ரசம் திருமணத்தில் குறைப்பட்டால் பெரிய அவப்பெயராயிருக்கு. ஆகவே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையை, ஒரு அவமானத்தை அந்த குடும்பத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தபடினால், அவரிடத்தில் அவருடைய உதவி அவர்கள் கேட்டபடினால் அன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இந்த முதலாம் அற்புதத்தை கானா என்கிற ஊரிலே ஆண்டவர் குறைவை நிறைவாக்கினார். அல்லேலூயா. ஒன்று மற்றவன் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை நிறைவாக்குகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி ஆமென், பலமா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என்னை நிறைவாக்குகிறவர் இந்த ஆண்டு இறுதியில நான் குறைவோடு அல்ல, என்னை நிறைவாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கணும். அங்கே இந்த சாரிபாத்தில் விதவின் வீட்டிலே, அந்த தீர்க்கதரிசியின் மனைவின் வீட்டிலே, இப்படி பல இடங்களை நம்ம வாசிக்கிறோம். தேவன் நிறைவாக்குகிறவர். எபிரேயர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நிறைவு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, இங்கேயும் சில வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு நிறைவு வரும்? பாருங்க, உதவி செய்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 121:1 சொல்லப்பட்ட, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்க. யாருக்கு உதவி கிடைக்கனா, நன்மை கிடைக்கனா, கண்களை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் முகங்கள் வெட்கமடையவில்லை. உலகத்தை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, எதையும் பார்க்காத கர்த்தரை நோக்கி பார். அல்லேலூயா. அதுதான் தாவீது இப்படி சொன்னார், ஆண்டவரே, ஒரு வேலைக்காரன் எஜமானின் கரத்தை நோக்குகிறது போல எங்களுடைய கண்கள் உலகத்தின் எஜமானை அல்ல, உம்மை நோக்கி பார்க்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவே அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறைவோடு விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நிறைவை பார்க்கிறோம். ஒரு குறைவான நேரத்தில் தான் தீர்க்கதரிசி எலியா அங்கு போனார். அங்க ஒரு நிறைவை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம். எல்லாம் குறைந்து விட்டதையா, நான் பரிபூர்ணமற்றவளாய் குறைவோடு இடத்துல வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆண்டு சொன்ன, நான் திக்கற்றவளாக விட
உன் குறைவை நிறைவாக்குகிற தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நிச்சயமா கர்த்தர் நிறைவாக்குவார். ஆகவே நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், நீங்கள் அவரை தேட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இந்த எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 18ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, யாருக்கு உதவி செய்கிறார்? தேடுபவர்களுக்கு மாத்திரமல்ல, நோக்குபவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவச்சனமே பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாடுகள் இந்த உலகத்தில் வரும், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், இந்த உலகங்களை வெறுக்கிற ஒரு சூழல் வரும். ஆனால் பாடுபடுகிற உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பாடுகளோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறாயோ என் அருமையான தேவ ஜனமே, உனக்கு தான் ஆண்டவர் உதவி செய்ய போறார். பைபிள் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க, எங்க குறை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரை நீங்க பார்க்கலாம். குறைவு என்று ஒரு இடம் இருக்குமானா, மனிதனுடைய வாழ்க்கையில குறைவோ, அவன் அங்கவீன குறைவோ, அவனுடைய மனதின் குறைவோ, அவனுடைய பொருளாதார குறைவோ, அவன் வாழ்கிற இடத்துல குறைவுகள் என்று ஒன்று இருக்குமானால், அந்த குறைவை நிறைவு செய்ய ஒரே ஒரு நபரால் தான் முடியும், ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே குறை என்கிற இடத்துல எல்லாம் தேவன் நிறைவேற்று அவர் செய்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைவானதை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது தன் சங்கீதங்களை பாடும் பொழுது விசுவாசத்தை அவர் பாடினார். என் தேவனின் குறைவை நிறைவாக்க வல்லவர். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறார், நான் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அதைத்தான் தாவீது சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் குறைவு அடையேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க வேண்டுமானால், நிறைவானதை அவர் நமக்கு தர வேண்டுமானால், நம்முடைய அறிக்கை சிறப்பானதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்வது மட்டுமல்ல, நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை மட்டுமல்ல, நாம் கிரியையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நிறைவு வரும். அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, என்ன கிணறு தான் சுரக்கும், இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். நீங்கள் கிரியை செய்தால் கர்த்தர் கிரியை செய்வார். அவனவன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. நீ எதை விதைக்கிறாயோ நீ அதையே அறுப்பாய். ஆகவே திக்கற்றவர்கள், விதவைகள் படுகிற கஷ்டங்களை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். குறைவுள்ள மக்களுக்கு நாம் என்ன செய்யணுங்க? உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் பைபிள் எபிரேயர் சொல்லுது, அவர் தாம் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனாலே பாடுபடுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உதவி செய்கிறவர் என்று சொன்னால், அவருடைய பிள்ளை என்று சொல்கிற நாம் எப்படி இருக்கணுங்க? உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களா ஒரு அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே பங்குகளை அனுப்புங்கள். நெகேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பங்குகளை அனுப்பினார்களாம். ஆதார் மாதமாகி 12ஆம் மாதத்திலே எஸ்தரின் புத்தகத்தில் எழுதப்பட்டது, யூதர்களுக்கு விடுதலை கிடைத்த போது கடந்த வருஷத்துல நான் இதை பிரசங்கித்தேன். அவங்க செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி கொண்டாடுறது மட்டுமல்ல, அவங்க கிஃப்ட் அனுப்பினாங்க. அல்லேலூயா. பண்டிகை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க பங்குகளை, பரிசுகளை அனுப்பினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? நீங்க உங்களுக்கு அந்த பழக்கம் உண்டா? கொடுப்பீங்களா? கலகலா, ரோஸ் குக்கி, கேக்கு அது மட்டும் கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் என்ன செய்யலாங்க? ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும், தப்பு கிடையாது. அல்லேலூயா. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை பாஸ், நீங்க காசு கொடுங்க, நாங்க வாங்கி தரோம். அல்லேலூயா. எத்தனையோ மக்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர போறோம். ஆமென். பைபிள் அதான் சொல்லுது. நெகேமியால சொல்லி இருக்கிறாங்க, செஞ்சாங்க. எஸ்தர் புத்தகத்துல அதை செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றாலே என்ன பேர் தாங்க? அதுக்கு பேரு கிறிஸ்மஸ் என்றாலே கிஃப்ட் தான் பேரு. அதோட அர்த்தங்க, இறைவன் தன்னுடைய குமாரனே என்ன செஞ்சாருங்க? கிஃப்டா கொடுத்த, பரிசு கொடுக்கிறது வழக்கம். அல்லேலூயா. சோ ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துல வந்த அவர்கள் வெறும் கையாய் வரவில்லை, கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. ஆகவே அதுதான் நாமளும் செய்யணும். கிறிஸ்மஸ் நாள்ல என்ன செய்யறோம்? கிஃப்ட் கொடுக்கிறோம், உதவி செய்கிறோம். தேவன் உதவி செய்கிறவர், நாம் உதவி செய்ய வேண்டும். இதுவரைக்கும் அப்படி செய்யலன்னா இன்னையிலிருந்து நீங்க உதவி செய்யுங்க. உதவி சொன்னா பணம் மட்டும் கிடையாது. நல்லா உங்க மைண்டை விட்டு அந்த பணத்தை தூக்கி தூர வைங்க. அல்லேலூயா. உதவி செய்வது என்பது பல பொருளை சார்ந்தது. உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்க அறிவு என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? அறிவு என்ன செய்யணும் அப்படின்றாங்க.
ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இது பார்த்தேங்க. அந்த பையன் சீனா சேர்ந்த பையனா என்னன்னு தெரியல, அவனுக்கு மண்டையில ஏறாது நினைக்கிறேன். புத்தகத்தை பிரிச்சு அதை எடுத்து இப்படி தலையில விடுறான், அடுத்த தலை புரட்டுறான். எனக்கு மண்டையில ஏற மாட்டேன்ற மாதிரி அதுல தலையில எடுத்து போடுறான். பாத்தீங்களா? பார்க்கல நீங்க? உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அத தலையில என்ன படிக்க வரலையே, இது எல்லாம் என் மண்டைக்குள்ள வரணுன்ற மாதிரி ஆக்ஷன் பண்றான் அந்த சிறு பையன். நல்லா கவனிங்க, அருமையா. உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால் அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு திறமையை கர்த்தர் கொடுத்திருந்தால் அந்த திறமையை வைத்து அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எடுத்து காமிக்கணும், உதவி செய்யணும். உங்களுக்கு பேச திறன் இருந்தால் என்ன செய்யணுங்க? அவர்களுக்கு நீங்க பேசி அவங்களை சமாதானப்படுத்தணும், ஆறுதல் படுத்தணும், ஒன்று சேர்க்கணும், இப்படி காரியங்களை செய்யணும். உங்களுக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்துத்தான் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். உதவி செய்வது தேவன் மட்டுமல்ல, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும் என்பதை கருத்துல கொண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே நான் ஆராதிக்கிற தேவன் உதவி செய்கிறவர். நானும் யார் தான்? என்னால என்ற மட்டும் நான் உதவி செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஸ்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு வயதானவர்கள் அல்லது ஒரு கர்ப்பஸ்திரிகள் இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆவியில் இருந்து அந்நிய பாஷை பேசுவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன். என்ன செய்யணுங்க? நீங்க கத்துக்குங்க. பணம் மட்டும் கிடையாது, காணிக்கை மட்டும் கிடையாது, உங்களுடைய உதவி எல்லா இடத்துல இருக்கணும். சபையில வந்து ஒருவருக்கு பாட்டு புஸ்தகம் பாட்டு தெரியல, உங்ககிட்ட பாட்டு புஸ்தகம் இருக்குது, நீங்க என்ன செய்யணுங்க? உதவி செய்யணும். ஒருவேளை அவங்க முடியாதவங்களா இருக்கலாம், அந்த புஸ்தகம் ஒரு பெட்பாஸ் புஸ்தகம் வாங்கி என்ன செய்யலாம்? அவங்க கொடுக்கலாம், உதவி செய்யலாம். செய்யலாம செய்யக்கூடாதா? பைபிள் இல்லை அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கலாம். தேவ ஜனமே அவங்களுக்கு பைபிளை சங்கீத புஸ்தகம் வாசிக்க வேண்டிய பகுதி அவங்களால எடுக்க முடியல, நீங்க என்ன செய்யணுங்க? உதவி செய்யணும். ஒரு பாப்பா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இந்த சபையில சத்தியம் வந்து சரியா சொல்ல மாட்டாங்க பாஸ்டர், ஆனா நான் வேற சபைக்கு உங்க சபைக்கு நாங்க வந்துட்டா பாஸ்டர் நம்ம சபைக்கு அப்படின்னு கேட்டுச்சு அந்த பாப்பா. நான் சொன்ன தோத்தரும் வரக்கூடாது. ஏன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நம்மள ஆண்டு வச்சிருக்கிறதே நமக்கு எப்ப அறிவு வருதோ அப்ப மற்றவங்களுக்கு நாம வேலை செய்யறதுக்கு தான். இன்னொரு இடத்தை தேடி போறது கிடையாது. உன்னை சுகமாக்கிட்டாரா மறுபடியும் நீ சுகத்துக்காக ஓடாத, மற்றவர்களை சுகப்படுத்த உன்னை சுகமாக்கி இருக்கிறார். உனக்கு வேத அறிவு இருக்குதா? இன்னும் வேத அறிவு வேணும்னு சொல்லி வேற எங்கேயும் ஓடாத. உனக்கு கிடைச்ச வெளிச்சத்துல இந்த சபைக்குள்ள, இந்த பட்டணத்துக்குள்ள இருக்கிற சபையில, நீ இருக்கிற கிராமத்துல இருக்கிற சபையில அறியாத ஜனங்களுக்கு புரிய வைக்க உன்னை வைத்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது, நீ தனியா போறது கிடையாது. நீ இருக்கிற பிரச்சனைனா கொஞ்சம் தெரிஞ்சா, அதனாலதான் இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து வேதத்தை குறித்த விஷயம் தெரியாததுனாலதான் இன்னைக்கு ஜனங்கள் சிதறி போறாங்க. சபை என்கிற ஒரு அமைப்பு அந்த தேவனுடைய சரீரம். அதை எப்படி பவுல் எழுதுறாருன்னா, கொரிந்தியர் நீங்க வாசிச்சு பாருங்க. ஒருவன் என்னவா இருக்கிறான்? காலா இருக்கிறான். ஒருவன் தலையாட்டுகிறான். அப்படின்றீங்க சொல்லுங்க. ஒருவன் வாயா இருக்கிறான். சொல்லுங்கம்மா, உடல் உறுப்புகளை சொல்லுங்க. ஒருவன் கையா இருக்கிறான், ஒருவன் கண்ணா இருக்கிறான். அப்போ இந்த உடல் பாகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு முழு உடல். அப்ப வீக்கான ஆளு உண்டு, என்ன மாதிரி கருப்பான ஆளு உண்டு, கனமான ஆளு உண்டு, அறிவாளியும் உண்டு, என்ன மாதிரி படிக்காத ஆளும் உண்டு. ஏன்னா உங்களை சொன்ன கோச்சுப்பீங்க, என்னைய சொல்லிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் வந்து இன்பேலன்ஸா தான் ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒரு குடும்பத்தை எடுத்துங்களேன். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் பிரில்லியண்டா இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு கோபத்தின் உச்சியில இருப்பாரு. அவங்க ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா ஆண்டவர் அமைச்சிருப்பாரு. ரெண்டு கோபத்தையும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், ரணகலம் தான். அதனால ஆண்டவர் பாருங்க, குடும்ப உறவுகளை கூட அப்படிதான் இணைச்சிருப்பாரு. அவருக்கு தெரியும். அப்ப ஏன்னா இந்த இன்பேலன்ஸா இருக்கிறது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிக அறிவு கொடுப்பாரு,
ஒருத்தருக்கு நல்ல புரிதலை கொடுப்பாரு, ஒருத்தருக்கு பொறுமையை கொடுப்பாரு. இது அப்படியே பேலன்ஸ் ஆகி போகும். சபை அப்படிதாங்க. நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா சபையில் அந்த பேலன்ஸ் போயிடும். ஒன்னு கர்த்தர் சபையில ரட்சித்ததுன்னு தெரியுமா? தெரியாம வந்திருக்கிற அந்த சிஸ்டருக்கு சொல்ல வைக்கத்தான். நீ ரொம்ப தெரிஞ்சதுன்னு வெளியே ஓடக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் தெரியலன்னா, சத்தியத்தை ஜனங்கள் அறியவில்லை. தடிக்க விழுந்தா எங்க எது மேலதான் விழுங்க? சபை மேலதான் விழும். ஏதாவது சொல்லிட்டா நான் எங்க போயிடுறேன், எவ்வளவு சபை இருக்குதுங்க போலாம். அதல்ல சத்தியம், அதல்ல சத்தியம். என்கிட்ட வந்து சில சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த டாக்டருக்கு வந்துருங்க, உங்களுக்கு அப்போ ஒரு சின்ன ஷெட்டு போட்டுக்கிற நிறைய பேர் வந்து பேசுவாங்க. இந்த டாக்டரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், சர்ச்சு கட்டி தரோம், இத்தனை கோடி, இதெல்லாம் செய்வோம் சொல்லுவாங்க. நான் எதை கற்றுக்கொண்டேனோ அந்த உபதேசம், எந்த சபையில் இருக்கிறேனோ அந்த சபையில அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்படிதான். அல்லேலூயா. இந்த ஸ்தாபனத்திலிருந்து காசெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, 10 பைசா கிடையாது. இருக்கிற பில்டிங்ல எதுக்குமே அவங்களுக்கு காசு கிடையாது. நம்ம ஒரு போர்டு வச்சுக்கிறோம், எம்பி மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசம்பிளின்னு. அந்த அசம்பிளியில இருந்து நமக்கு எந்த உதவியும் கிடையாது. ஆனா அதுல நான் அங்கமா இருக்கேன். ஏன்? அதில் படித்தேன், அதில் வளர்ந்தேன். இந்த இடம் வாங்கும்போது அவங்க சின்ன உதவி செஞ்சாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் அதுதான் சொல்லு. தாம் தோந்தியே நாம் என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. சபை என்பது ஒரு அமைப்பு, அதுல இருந்து தான் கர்த்தர் செயல்படுறார். அப்போஸ்தலர் அப்படிதான் ஊழியம் செஞ்சாங்க, தாம் தோந்தியா ஊழியம் செய்யறது இல்லை. அல்லேலூயா. தடிக்குழுந்தா சபை. திருப்பி பார்க்குற இடமெல்லாம் பாஸ்டருங்க. தம்பி பாவம் போயிட்டார், அவர் விசாரிச்சேன், எப்படி சபை ஆரம்பிச்சு இவ்வளவு ஜனம் வராங்களா? அவர் சொல்றாரு, 2 பேர் உடம்பு சரின்னு வந்தாங்க ஐயா, இங்க பாய்ச்சி வருவாங்க அப்புறம் போயிடுவாங்க. அப்ப யார் தான் இல்லை, குட்டி பசங்க வச்சு ஜெபம் பண்றேன். தனியா அவர் வந்து சபையை ஆரம்பிச்சிட்டார். என்ன லாபம்? என்ன லாபம்? என்னமா லாபம்? நல்லா கவனிச்சிங்க. இந்த புரிதல் இன்றைக்கு இல்லை. நான் கத்துக்கிட்டு இருந்தானா ஒண்ணுமில்லாத இடத்துல என்ன உருவாக்கத்தான் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க வசனத்தை வாசிக்கணும். வசனம் தெளிவா சொல்லி குறித்துல சொல்றாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார், ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படித்தாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ரொம்ப அழகா இருக்கிற இடத்துல தான் போய் அதான் சபை கிடையாது. முழுவதும் அப்படியே மார்பிள்ல போட்டுதான் சபை கிடையாது. சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம். அதுல இருக்கிற உணர்வு என்ன தெரியுமா? அன்புல அங்க நிறைஞ்சிருக்கணும், ஐக்கியத்துல நிறைஞ்சிருக்கணும். கோல் என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை புதுப்பிக்கிற உருவாக்குகிற இடம் தான் அது சபை. கையில தண்ணி கத்திர சோதனை. மெக்கானிக் ஷாப் பார்த்துருக்கீங்க, கார் ஷெட் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்குங்க பிரதர்? கார் ஷெட் எப்படி இருக்குங்க? உள்ள அப்படி பல பலன் இருக்குமா? ஏன்? ரிப்பரா இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சரி பண்ற இடம். அது ரொம்ப அழுக்கா தான் இருக்கும். நீங்க நிறைய பேர் வந்து பல 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 பலன் இருந்தா அந்த சபைக்கு ஓடிடுறாங்க. பாஸ்டருக்கு வேற கொஞ்சம் பல பலன் இருக்கணும். கொடுமை. இவங்க வசனத்தை வாசிக்காமலே தன்னை கெடுத்துக் கொள்கிறவர்கள் பெருகி விட்டார்கள். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குதுங்க. நீங்க பைபிளை வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு அது தெரியும். அப்ப தேவன் எதற்கு சபை ஏற்படுத்தினார்? சபையில அறியாத ஜனங்களை உள்ளே கொண்டு வந்து சீர்படுத்துகிற வேலை தான் சபை. அதை சரியா பண்ணிட்டு இருக்கிறோம். கைகளை தட்டி கத்திர மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போய் சொல்லணும், இந்த மாதிரி இந்த பிரச்சனை எங்க தீரும், இங்க வாங்கின கூட்டு வரணும். அந்த வேலை தான் இங்க நடக்குதுங்க. ஹல்லேலூயா. சோ இது அற்புதமான காரியத்தை புரிந்து கொள்ளாதனால இப்படி சிதறி போகிறவர்களை பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்படி ஆளுக்கால இப்படி போனா இந்த சதுரங்கப்பட்டை எப்படி ரட்சிக்கப்படும்? ஹல்லேலூயா. இந்த சதுரங்கப்பட்டை எப்படி ரட்சிக்கப்படும்? ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவன் உதவி செய்கிறவர், நாம் உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
இனிமே நீங்க சபைக்குள்ள வரும்போது இந்த இடம் தாங்க சபை. ஒரு சிலர் ஏங்குவாங்க, என்கிட்ட யாருன்னா பேச மாட்டாங்களா, வேதனையோடு வருவாங்க, அப்படியே வேதனையோடு போவாங்க. நீங்க ஒண்ணு இல்லை, நம்ம ஸ்தோத்திரமா எங்கிருந்து வரீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதுங்க, அவங்களுக்கு கொள்ள சந்தோஷம் வந்துடும். என்னையும் நேசிக்க, என்னையும் விசாரிக்க ஒரு கூட்டம் இருக்குது. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இதாங்க சபை. நம்ம உதவி என்பது இதெல்லாம் உதவி. நீங்க விசாரிக்கிறீங்க பாருங்க, அது ஒரு உதவி. நீங்க ஆறுதல் சொல்றீங்களா, அது ஒரு உதவி. நீங்க ஒரு பாட்டு புக்கு வாங்கி தரீங்களா, அது ஒரு உதவி. நீங்க இடம் கொடுக்குறீங்களா, சிஸ்டர் வாங்கி உட்காருங்க. சிலர்லாம் அவங்க இடத்த பிடிச்சிட்டா அப்படியே ஒரு முறை மறிப்பாங்க. யாரும் தள்ளி உட்காருன்னு சொல்ற கூடாது. கர்த்தாவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப நல்லா கவனிங்க, உதவி செய்வது கிறிஸ்தவத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களே, ஒன்றும் இல்லாதவனே அல்ல, உன்னை நிறைவாக்குகிறவராய் நான் இருக்கிறேன். ஆகவே அவருடைய நிறைவு உனக்குள்ள வரும்போது அந்த நிறைவை பெற்ற நீ எங்க இருக்கிறாயோ குறையே இருக்காது. ஒரு இடத்துல பிரச்சனையா வாழ்ந்துருக்கிறாங்க, நீங்க அங்க போனீங்கன்னா என்ன பண்ணுங்க, நல்லா கலை போடணும், கேளு என்ன இருந்தாலும் அப்படி இப்படின்னு ஏற்றி விடக்கூடாது. என்ன பண்ணுங்க, அதுக்கு தாங்க கர்த்தர் அவங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லைங்க. என் தேவன் நிறைவானவர். நீங்க எங்க போனாலும் ஒரு கலகலப்பு உண்டாகணும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், சுகம் உண்டாகணும், ஒரு ஆறுதல் உண்டாகணும். தேவ ஜனமே, நம்முடைய தேவன் உதவி செய்கிறவர். அந்த தேவன் சொல்கிறார், உங்களை நான் தனியா விட மாட்டேன், உங்களை குறைவா விட மாட்டேன், உங்களை நிறைவாக்குகிற தெய்வம். அந்த தெய்வம் எனக்குள்ள இருக்கிறபடினால் நீங்க போற இடமெல்லாம் நிறைவுதான் இருக்கணும். அல்லேலூயா. குறைவே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஊருக்கு போனா அங்க போயிட்டு சொந்தக்கார கூட நீ வந்து எல்லாம் போச்சுன்னு சொல்லக்கூடாது. என்ன இருக்கணுங்க, எப்ப இருக்கும், நீங்க ஆண்டவரை தேடினா, நீங்க அவர் முகத்தை நோக்கி பார்த்தா ஆண்டவர் நிறைவை கட்டளையிடுவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறைவை தேவன் நீக்கி நிறைவை தருகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சினாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தர் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு மனுஷன் ஒரு ஒலிவ மர கன்றை எடுத்துமே நட்டு வச்சார். ஒலிவ மர கன்றை நட்டு வச்சார். சம்பவத்தை வாசித்தேன். அந்த ஒலிவ மர கன்றை நட்டு வைத்து விட்டு அவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த ஒலிவ மரத்தை நட்டு வச்சிருக்கிறேன், இதுக்கு கொஞ்சம் மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இது வளர்ந்துரும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். கொஞ்சம் மழை பெய்ஞ்சது. என்ன பெய்ஞ்சதுங்க? ஆமா, நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணோம். ஜுரம் அடிக்கும் போது ஆண்டவரே ஜுரத்தை எடுத்து போடு ஜெபம் பண்ணோம். அதோட 3 மாசம் ஜெபமே பண்ண மாட்டோம். கொஞ்சம் மழை பெய்ஞ்சது. அப்புறம் சொன்னா, ஆண்டவரே அது தண்ணி இருக்குது, ஆனா சோர்ந்து போயிருக்குது, அது மேல கொஞ்சம் வெயில் பண்ணலாம் ஆண்டவரே ஜெபம் பண்ணார். ஆண்டவர் வெயில் அனுப்பினார், வெயில் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணா, ஜெபமே பண்ணல. அந்த செடி வளர்ந்து நினைச்சு கொஞ்ச நாள் சொன்னா, ஐயோ சோர்ந்து போயிருக்குது ஆண்டவரே, அது மேல அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா கொஞ்சம் பனி அனுப்ப ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாராம். கொஞ்சம் பனி வந்துச்சான். அதோட வரல. எப்ப ஜெபம் பண்ணும்போது அப்ப மட்டும் கேட்கறது, அப்ப மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தேவை. எத்தனை பேர் அப்படி வாழ்றீங்க? தேவைக்கு மட்டும் ஆண்டவர் இல்ல, அது முடிஞ்சதும் நம்ம என்ன பாட்டு பண்ணோம்? யார் வேண்டும் நாதா, நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா, உம் அன்பு அல்லவோ. எப்பொழுதும் தேவனுடைய உதவியை நாடுகளா இருக்கணும். பாருங்க, இவர் அந்த தேவைக்கு மட்டும் கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணாரு. அந்த 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 ஒலிவ மர கன்று வளர்ந்தது. ஒரு நாள் அது பட்டு செத்து போச்சு. ஏன்? மறுபடியும் அவர் தண்ணிக்கு ஜெபம் பண்ணல, மறுபடியும் வெயிலுக்கு ஜெபம் பண்ணவர், மறுபடியும் பனிக்கு ஜெபம் பண்ணோம், மறுபடியும் காற்றுக்கு ஜெபம் பண்ணோம். அப்படியா வாழ்க்கை? நீங்க கேட்டுதானே கர்த்தர் உங்களை காப்பாத்துறாரு. நீங்க கேட்டுதானே ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்கிறாங்க. இல்லை, நீ ஆண்டவரை தேட வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. அதுதான் உன்னை படைச்சார். நீ ஆண்டவரை தொழ வேண்டும் என்பது அவர் உன்னை ஏற்படுத்தின நோக்கமே அதுதான். ஆனா உனக்கு வேண்டிய ஆகாரம், உனக்கு வேண்டிய பாதுகாப்பு, உனக்கு வேண்டிய சுகம், உனக்கு வேண்டிய நன்மைகள்லாம் அவர் நீ கேட்காமலே உனக்கு கொடுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. அப்ப நான் என்ன செய்யணும்? உன் தேவைக்கு ஜெபம் பண்ண கூடாது, உன்னையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, இதை நட்டு வச்சுட்டேன்,
என் பிள்ளைய முன்பாய் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஜோரம் வரும்போது மட்டும் பிள்ளைக்கு ஜோம் பண்ணாதீங்க. இந்த பழக்கம் நான் செடிக்கு சொன்ன பாருங்க, அதுதான். பிரச்சனைக்கு மட்டும் தேவனை தேடக்கூடாது, நீ தேட வேண்டும் என்பது தேவனை படைத்த நோக்கம் அது. ஆனால் உன் தேவையை, உன் வாழ்க்கையை வளமாக்கணும் சொன்னா நீ ஒவ்வொரு நாளும் ஒண்ணு சொன்னோம், உன்னையே கர்த்தருக்கு கொடுக்கணும். என் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறேன், என் பணியை கர்த்தருக்கு எப்படி சமூகத்தில் கொடுக்கிறேன், நீங்களே பார்த்துக்கங்கப்பா, நீங்களே நடத்துங்கப்பான்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில குறைவில்லாத நிறைவை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஹalleluya, ஹalleluya. ஆகவேதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, உன்னை தனித்து விடுகிற தேவன் அல்ல, உன்னை உன் வாழ்க்கையில குறைவோடு கூட வைத்து விடுகிற தேவனும் அல்ல, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒன்று மற்றவனாய் அல்ல, யாரும் இல்லாதவனாய் அல்ல, உனக்கு துணை செய்கிறவனாய் இருக்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். இது குறித்து நான் நிறைய பேசிக்கிட்டே போக முடியும், சமயம் இல்லை. கடைசி குறிப்பு ஒன்று சொல்லுகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திக்கற்றவன் என்று சொன்னால் வழி தெரியாதவன். அல்லேலூயா சொல்லுங்க. திக்கற்றவன் 3 பொருள் சொன்னேன். நம்பர் 1, யாரும் இல்லாதவன், உறவுகள் இல்லாதவன். 2வது, ஒன்றுமே இல்லாதவன், குறைவோடு வாழ்கிறவன். 3வது, வழி தெரியாதவன். அல்லேலூயா, ஆமென். வழி தெரியாத உனக்கு வழி காட்டுகிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அல்லேலூயா. வழி நடத்துகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் மக்களை பாருங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பகலெல்லாம் மேக ஸ்தம்பமா, இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே அவளுக்கு நிழல் தேவை, இரவிலே அவளுக்கு வெளிச்சம் தேவை. இது ரெண்டும் அறிந்த தேவன் ஒரு மேகத்துக்குள்ள இருந்து அதை அவர்களுக்கு தருகிறார். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவ சமூகம் தான் காலத்துக்கு ஏற்ற நன்மைகளை நமக்கு தரும். நாம எங்க வாழணும்னா மேகத்தின் கீழே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் எப்படிலாம் வழி நடத்தினார்னா, மேகத்தின் மூலமாய் வழி நடத்தினார், பலத்த கரம் கொண்டு வழி நடத்தினார். இதெல்லாம் நான் தெளிவா பேசுறதுக்கு எனக்கு சமயம் இல்லை. பலன் தந்து வழி நடத்தினார். எது தந்து வழி நடத்தினாங்க? ஆமா, நம்ம நடந்து வாழ்றதுக்கு பலன் வேணும். வழி நடத்துகிற தேவன் இதெல்லாம் செய்யறார். நீங்க ஒரு வழி பயணம் போனீங்கன்னா என்னெல்லாம் கொண்டு போவீங்க? சாப்பாடு, தண்ணி, ட்ரெஸ், பிரஷ், அப்புறம் பைசா, அப்புறம் வேற என்ன கொண்டு போவீங்க? ஆரஞ்சு பழம், வேற என்ன கொண்டு போவீங்க? சாக்லேட்டு, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு போவோம். அந்த வழியில ஆண்டவர் பாருங்க, உன்னை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உனக்கு வழியில என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, அவர் வழி நடத்தின நபர்களை நீங்க பாருங்க. எலியாசரை தேவன் வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார்? போக வேண்டிய இடத்துல போய் பெண் பார்ப்பதற்கு அவரே வழி நடத்தினார். கொர்நேலியை கர்த்தர் வழி நடத்தினார். பேதுரு குறித்து கொர்நேலியை கிட்ட சொல்றார், கொர்நேலியை பற்றி பேதுரு கிட்ட சொல்றாரு. பாருங்க, ஒரு தேவன் ஒரு மனிதனை வழி நடத்த வேண்டுமானால் அந்த மனிதன் தேவனுடைய உதவியை நாட வேண்டும். கொர்நேலியை எப்படி ஜெபம் பண்ணாருங்க? அவரை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். என்ன, யாருங்க அவர்? தேவபக்தி உள்ளவர், குடும்ப ஜெபம் செய்கிறவர், தான தர்மம் செய்கிறவர். வெரி குட். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் வழி நடத்துற மனிதர்களை இப்படித்தான் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சுட்டாருன்னா, உங்களை அவர் வழி நடத்தி செல்ல வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில இந்த கொர்நேலிக்கு இருந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். என்னை மட்டும் கர்த்தர் வழி நடத்தினார் என்பது மட்டுமல்ல, என்னை வழி நடத்துவதற்கு நான் என்ன செய்தேன் என்று பார்த்தால், அவர் பாருங்க, தானம் தர்மம் செய்தாரா? தேவனை என்ன செஞ்சாருங்க? ஆமா, அவர் ஒரு உத்தம வாழ்க்கை செய்த பக்தி உள்ளவனா இருந்தார். குடும்பத்தோடு தேவனை தேடுகிறவனா இருந்தார். அதுதான் தேவன் வழி நடத்துவார். ஆபிரகாமை கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா. கொஞ்சம் வழி மாறிட்டார். நிறைய விசுவாசிங்க அப்படிதான் திடீர்னு வழி மாறிடுவாங்க. நல்லா போயிட்டு இருந்தார், எப்ரோன்ல பலிபீடம் கட்டினாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு கொஞ்சம் பஞ்சம் வந்துதான், கொஞ்சம் கஷ்டம் வந்தது. எங்க போயிட்டாருங்க? எகிப்துக்கு போயிட்டார். அப்போ
இந்த வழி நடத்துவதற்கு, நாம் வழி நடந்து செல்வதற்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இதை நான் தியானிச்சேன். பார்த்தா நிறைய தடைகள் இருக்குதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில தடை இருக்கிறது. முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது யாருன்னா பார்வோன். யாருங்க? பார்வோனே ஆபிரகாம் காலத்தில் இருந்து சிதேக்கியா ராஜா காலம் வரைக்கும் பார்க்கிறேன். அந்த எகிப்தின் மன்னர்களுக்கு பேரெல்லாம் பார்வோன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எகிப்திய சரித்திரங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் அரசி கூட அரசு ஆட்சி செய்திருக்கிறார். இந்த பார்வோனிடத்துல அவங்க போனதுனால என்ன ஆச்சுன்னா, அவனுடைய குணாதிசயங்கள்லாம் நான் தியானிச்சுட்டு வந்தேன். வர நாட்கள் நான் அதை பேசுறேங்க. பார்வோன், தடை செய்கிற பார்வோன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவன்? ஆபிரகாமுக்கு தெரியும். அவன் ஆபிரகாம் கூட வந்த சொத்தையோ அங்க இருக்கிற ஆடு மாடுகளையோ அவனுடைய காரியங்களை பார்க்கல. யாரெல்லாம் பார்த்தானா? அவனும் அவனோடு இருக்கிற ஆட்களும் யாரை பார்த்தானா? நீங்க அந்த பகுதி வாசிக்கல. சாராளை கண்டு அவள் மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டு யாருன்னு விசாரிக்கிறான். நல்ல பார்வன்ல இந்த ஆபிரகாமரே சாராள் கிட்ட பேசிட்டார். நம்ம வெளியே போயிடும், தலைவரை கொண்டுட்டா அவங்களுக்குரிய உடைமைகள் அந்த தேசத்தையே பிடிச்சிடலாம். அதனால என்னை அவனை கொன்ற போறான். என்ன கணவர்னு சொல்லாத, என்ன சொல்லு? பிரதர்னு சொல்லு, சிஸ்டர்னு சொல்லு. அப்படியே சொல்லிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டாங்க? கூட்டு போயிட்டான். சாரால் அழகா இருக்கிறத வச்சு என்ன கொண்டு போயிட்டான்? எகிப்து அரண்மனைக்குள்ள சாரால் கொண்டு போயிட்டாங்க. கர்த்தர் விடுவாரா? அவனை அழைத்து வந்த தேவன், கல்தேய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் அவனை எகிப்தினுடைய ராஜாவின் கையில விட்டு விடுவாரா? உங்களை அழைத்து வந்த தேவன் நீங்கள் திக்கு தெரியாமல் தவிக்கும்படி விட்டு விடுவாரா? அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன். உங்கள் வழி முழுக்க உங்களை காப்பாற்றும்படி தூதனை வைத்திருக்கிறார். தடைகளை அவர் தகர்ப்பார், அற்புதங்களை அவர் செய்வார். ஆகவே தேவச்சனமே நடந்து என்ன தெரியுமா? சாராளமா கிட்ட கூட ஒருத்தன் வரல. கர்த்தரோடு கூட இருந்தார். அதுக்கு முன்னாடியே வாத ஆரம்பமாயிடுச்சு. என்னடா எல்லாம் வீட்டுல எல்லாரும் சிக்காயிட்டாங்க, பிரச்சனை. ஜோசியர்லாம் கூட்டு கேட்கறான். சொல்லிட்டானுங்க, அந்த ஆபிரகாமுடைய வைஃபை கூட்டு வந்தீங்க இல்லையா, அதனாலதான் பிரச்சனை. மரியாதையா என்ன பண்ணிட்டாங்க? சரளமா அனுப்பி வைத்து விட்டான். காரணம் என்ன? நம்மை வழி நடத்துகிறது. வழியிலே நாம் அழிவதற்கு நம்மை விட்டுவிட மாட்டார். நமக்கு தீங்கு வர நம்மை விட்டுவிட மாட்டார். இந்த ஆண்டை துவக்கி இந்த ஆண்டின் கடைசி வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு சேதம் வராதபடி உன்னை பாதுகாத்த தேவன் இனிமேல அவர் தான் உன்னை வழி நடத்த போகிறார். வழியில எத்தனை தடை வந்தாலும், வழியில எத்தனை ஆவிகள் வந்தாலும், வழியில எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கடுத்து அதை மாற்றி பாதை உண்டு பண்ணி உன்னை வழி நடத்தி செல்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ திக்கற்றவனாக, வழி தெரியாதவனாக உன்னை விட்டு விடுகிறவன் அல்ல, உன்னை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். 32 சங்கீதம் 8 வசனம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழி உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். நீங்க எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி உங்க வேலை ஸ்தலத்துல நடந்து கொள்ளணும், யாருக்கு எதை செய்யணும், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி செலவிடணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி பேசணும், யாரிடத்துல எப்படி பழகணும், சொல்லி கொடுக்கிற ஆலோசனை கொடுத்து உன்னை வழி நடத்துகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு யாருமே இல்லை, யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாள் உங்ககிட்ட பேசுவேன். ஆமென். உங்ககிட்ட பேசுவேன். வழி நடத்துகிற ஒரு தெய்வம், வழிக்கு தூதனை அனுப்புகிற தேவன், வழியில எத்தனை தடை வந்தாலும் தகர்க்கிற தேவன். எத்தனை தடை வந்துச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுங்களேன். எதெல்லாம் தடையா வந்தது? என்னங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க? செங்கடல், யோர்தான், வாதைகள், மண்ணா, தண்ணி, இதெல்லாம் பிரச்சனை. தாதா பபிராம் கூட்டம், கோராகின் கூட்டம் தடைக்கிறாங்க. 31 ராஜாக்கள் தடை, 7 கொடிய ஜாதிகள் தடை, பல தடைகள், எரிகோ தடை. இந்த தடையெல்லாம் உடைச்ச நம்ம பாட்டு மட்டும்தான் பாடுவோம். இந்த தடைன்னு சொன்னா எதுன்னு சொல்ல தெரியல.
அல்லேலூயா. யாருன்னா பாட்டு எழுதிட்டாங்க, சிங்க கேபியில் நான் இருந்தேன்னா இவங்க பாடுவாங்க, நாங்க சிங்க கேபியில் இருந்தேன். சிங்க கிட்ட போக முடியும். தேவ பிள்ளைகள் கவனிங்க, இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்க. இத்தனை தடையும் நீக்கி தான் சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாருங்க. நாடிய துறையில கொண்டு சேர்க்கிற ஒரு தேவன், வழி நடத்துகிற ஒரு தேவன். உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனையோடு பாடுகளோடு இன்றளவு நீ சந்திக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் உன்னை வழி நடத்தி செல்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடையை அகற்றுவார், உன் சத்துருக்களை விளக்குவார், பாதையை உண்டு பண்ணுவார், அற்புதம் செய்வார். அருமையான தேவன், சமுத்திரத்துல ஒரு வழியை உண்டு பண்ணி அதுல நடத்தின ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் உன்னை திக்கற்றனா விட மாட்டாரு, உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீங்களுடைய வாழ்க்கையில வழி நடத்துகிற அந்த தேவனுடைய ஒத்தாசை நீங்கள் நாட வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் வழி நடத்துவதற்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தி செல்லும். ஆண்டவரே, தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்ன வழியில் நடத்துங்க. என்ன சொன்னார் தாவீது? ஆண்டவரே செம்மையான வழியில என்னை நடத்துங்கன்னு கேட்கிறார் அவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனை உண்டாக்கும் வழி என்ன உண்டா என்று பார்த்து நித்திய வழியில நடத்துங்க. இப்படியே சொல்லிடுங்க பாஸ்டர். வழி நடத்துகிற தேவன் எத்தனை பேரை வழி நடத்திருக்கிறார், எவ்வளவு பேரை வழி நடத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை இன்னைய கர்த்தர் அப்படிதான் வழி நடத்தி வந்திருக்கிறார். வழி நடத்துகிற அந்த தேவனை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அந்த தேவன் தொடர்ந்து உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் இப்படி அவர் கண்ட காட்சி, ஒரு நாத்திகன் எழுப்பி வேதத்தை பற்றி தப்பு தப்பா பேசுறான். என்ன பேசுறான்? ஒரு புஸ்தகத்தில் எடுத்து சொல்றாங்க, ஆண்டவர் மண் எடுத்தாராம், மண்ணுல ஒரு மனுஷனை செஞ்சாராம், நாசியில ஊதினாராம், மனுஷன் ஆயிட்டாராம். என்னன்னா கதை விடுறீங்க அப்படின்னு பைபிளை பத்தி தப்பா ஒரு நாத்திகன் பேசுகிறான். இதை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன் அவர் கிட்ட வந்து சொன்னாரு. அவர் சொன்னாரு, இதெல்லாம் நம்ப முடியுங்களா, இப்படி இருக்குது? அவர் சொன்னார், ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆண்டவர் எப்படி படைச்சாரு, எப்படி உருவாக்கினாரு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் ஐயான்னு சொல்லி அந்த நாத்திகர் கிட்ட அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பயங்கரமான அழுக்க, அந்த இடத்திலிருந்து பயங்கரமான குடிகாரன், பயங்கரமான சூதாட்டக்காரன், அப்படிப்பட்ட ஒருவனை அவன் கிட்டவே போக முடியாது. அவ்வளவு கொடிய ஒரு மனுஷனை, குடிப்பழக்கம் மட்டும் இல்ல, திருட்டு தொழில் செய்த அவனை, அவனுடைய எண்ணத்தையே மாத்திட்டாருங்க அந்த ஆண்டவரே. அவன் ஒழுக்கமா மாறிட்டான், அவன் நல்லவனா மாறிட்டான். மண்ணை எடுத்து எப்படி படைச்சாரு அது தெரியாது, ஆனா அழுக்குல இருந்த ஒருத்தன், குடிகாரனா இருந்த ஒருத்தன், திருடனா இருந்த ஒருத்தன், சூதாட்டக்காரனா இருந்த ஒருத்தன், ஒரு நல்ல பழக்கமே இல்லாத ஒருத்தனை ஒழுக்கம் உள்ளவனா, நல்லவனா, சுத்தமானவனா மாத்திட்டாருங்க. அதை செய்யறாருங்க இந்த தெய்வம். இந்த பைபிளை நான் படிச்சேன், இந்த தெய்வத்தை நான் நம்பினா வேற யாரும் இல்லைங்க, நான் தாங்க அதுன்னு சொன்னா. கரங்களை தட்டி கத்திட்டு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்தும்படி தேவன் இருக்கிற. சில நேரங்கள் உங்ககிட்ட சில நாத்திகர்லாம் இப்படி பேசுவாங்க. ஹல்லேலூயா. அங்கேயே எப்படி பேசணுன்றத கர்த்தர் வழி நடத்துறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ சோர்ந்து இடறி போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரை விட்டு விடுகிற தேவன் அல்ல. இந்த தெய்வத்தை யாரெல்லாம் நம்பினார்களோ, தேடினார்களோ, அவருக்காக வாழ்ந்தார்களோ, அவருக்கு ஒரு புதிய மார்க்கத்தை திறந்து கொடுக்கிற தேவன். எரேமியா 6:16 சொல்கிறது, வழிகளில் நின்று பூர்வ பாதையை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது அதில் நடவுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எபிரேயர் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். யோவான் 14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை வாசிக்கிறோம். அவர் வழியாய் இருக்கிறார், அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். உன் வழியெல்லாம் நீ சரியாய் நடந்து போவதற்கு உன் பாதையில வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தை உனக்கு தந்து நீ இடராதபடி, சிக்கிக் கொள்ளாதபடி உனக்கு ஆலோசனையும் தராரு, பலனும் தராரு, பாதுகாப்பையும் தராரு. அந்த தேவன் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. வருஷத்தின் இறுதிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். திக்கற்றுள்ளாய் விட மாட்டார்.
ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். விவசாயி, அவருக்கு 8 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. சின்ன நிலம் வச்சிருந்தார். கடுமையா உழைத்து அதுல பயிரிடுவார். பக்தி உள்ள ஒரு விவசாயி. அவங்க வீட்டுல தினந்தோறும் சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? ஜப சத்தம். நீதிமான் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுவார், தவறாம ஜெபம் பண்ணுவார். எல்லாருக்கும் தெரியும் அந்த கிராமத்துல சின்ன நிலம் வச்சு உழைச்சு 8 பேர் அவங்க வாழ்ந்தாங்க. 8 பேர் குடும்பம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனா 8 போட சொல்றான் பாஸ்டர். 8ன்னா ஞாபகம் வருதுங்க. 8 பேர் உள்ள குடும்பம். நோவா, அல்லேலூயா. என்ன குடும்பங்க? நோவா குடும்பத்துல 8 பேர். உலகத்தில் இருக்கிற மனுஷ சந்ததி முழுமையா அழிஞ்சிட்டாங்க. முதல் ஆதாம் துவக்கி அதுல இருந்து வந்த வித்து தான் அந்த 8 பேர். அந்த 8 பேர்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம. கைகளை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. 8 பேரை ஒரு பேழையில பாதுகாத்து தெய்வம் ஜலத்தினால் முழு உலகம் அழிந்த பின்பும் இந்த 8 பேர் வழியா ஜெனரேஷன் வந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு திசைக்கு பலர் பிரிந்து சென்றாங்க. அவங்களுக்கு சப்ப மூக்கு வந்தது, நமக்கெல்லாம் கூர்மையான மூக்கு, பெரிய பெரிய கண்ணு. சிலருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. சிலர் மஞ்சளா இருக்கிறோம், சிலர் அப்படியே வெளுத்து போயிருக்கிறோம் இல்லையா? சிலர் ரோஸா இருக்கிறோம், சிலர் நட்டையா இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு ஒரு விதம். சிலரோட முடியெல்லாம் சுருண்டு போயிருக்குது. இப்படி அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி மனிதர்கள் பிரிந்து சென்று அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய தோற்றம் எல்லாம் மாறிவிட்டது. ஆனா எங்கிருந்து வந்தாங்க இவங்க எல்லாம்? நோவாவிலிருந்து வந்தவங்க, ஆதாமின் சந்ததி தான். நோவா என்ற ஒரு ஆள் ரொம்ப முக்கியம். இந்த 8 நீங்க மறக்க கூடாது. அல்லேலூயா. இந்த 8 பேரை இந்த குடும்பத்தை வழி நடத்தின அந்த தகப்பன் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். சின்ன வயல்ல நல்லா சம்பாதிச்சார். அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, தேவனை தேடுற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும். என்ன குணம் தெரியுமா? மற்றவங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, உங்க கையில காசு கொடுத்துட்டாருன்னா, இது உண்மையா சொல்றேன், நான் அனுபவிக்கிறதுனால சொல்றேன், உண்மையா கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பார். நீ உதவி செய்வ. தூங்க விட மாட்டாருங்க, தூங்க விட மாட்டார். இந்த லாக்டவுன்ல நம்முடைய சபையில நிறைய பிள்ளைங்க சின்ன சின்ன உதவிங்க செஞ்சாங்க. மறுபடியும் வந்து செய்வாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். மறுபடியும் வந்து கேட்கறாங்க, உதவி செய்யணும்ன்றாங்க. ஏன்னா ஏசப்பா உள்ள வந்துட்டா அந்த தெய்வத்துக்கு பேரை உதவி செய்கிறார். அதனால்தான் கிறிஸ்து பிறந்த போது கிறிஸ்டியானிட்டிக்கு கிறிஸ்துன்னு சொன்னாலே கிஃப்ட். நான் சொன்னேன் இல்லையா? உதவுகிற தெய்வம் உள்ளே இருக்கிறதுனால அந்த ஐயா நிச்சயம் அந்த சின்ன வயல்ல வாழ்ந்து நன்றா ஆவிக்குரிய மகனா வளர்ந்து அந்த 8 பேர் நல்லா சந்தோஷமா இருந்து மற்றவர்களுக்கும் உதவி செஞ்சாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டு ஆளுங்க கேட்ட போயிட்டாங்க, எப்படிங்க எனக்கு ஏகப்பட்ட ஏக்கரா நல்லா இருக்குது, நாங்களும் எண்ணிக்கையும் 4 பேர் தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த சந்தோஷம் இல்லையே, மற்றவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்றீங்க, எப்படிங்க நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்கு அப்படி செஞ்சாரா? அவர் சொன்னாரு, அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை நிறைவா வைத்திருக்கிறார். குறைவு என்பதே அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கார். அவர் நிறைவானவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைவானவர் உள்ளே வந்துட்டா குறைவெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆகவே அந்த நிறைவானவர் எனக்குள்ள இருக்கிறார். தான் நான் என்ன செய்யறேன்னா, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த விதவை வீட்டுக்கு போனாங்க, வறுமை, நிறைவான தெய்வம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துதான் போதுமான பாத்திரங்களுக்கு போதுமானதை கொடுத்தார். அல்லேலூயா, தோத்திரம். அப்படியா? அது வந்துகிட்டே இருக்குதுங்க. உங்க பாத்திரத்தை மட்டும் நிரப்புவது தேவன் நோக்கம் அல்ல. சொல்றா தீர்க்கதரிசி, பக்கத்துல இருக்கிற வீட்டுல போய் பாத்திரம் வாங்கிட்டு வாங்க. உனக்கு கிடைத்த விடுதலை, உனக்கு கிடைத்த சந்தோஷம், உனக்கு கிடைத்த ஆமென் இந்த விடுதலை சுகத்தை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, நம்ம ஓடுனாங்க, பிள்ளைகளை அனுப்புனாங்க. நமக்கெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கும், வீடு கூட பாத்திரம் எடுத்து வந்து தெருவில் வச்சிருவாங்க. நீங்களும் அதுல பாத்திரம் வச்சு வாங்கியிருப்பீங்க.
எனக்கு அதான் ஞாபகம். எல்லா பாத்திரத்திலையும் வார்த்தார்கள். அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, வேற யாரா வீட்டுல பாத்திரம் இருக்குதா கேளு. அம்மா எல்லா வீட்லயும் கேட்டோம், நீ பாத்திரமே இல்லை என்று சொன்ன போதுதான் எண்ணெய் நின்றதம்மா. பாத்திரங்கள் உள்ள வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் அங்கத்தினரா இருந்தாலும் அத்தனை பேரை கர்த்தர் போஷிப்பார். உங்களுடைய தேவை எத்தனை பெரிதா இருந்தாலும் ஆண்டவர் அதை போஷிப்பார். ஆண்டவர் சுரந்து கொண்டே இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நடந்துதா பாருங்க. இந்த ஐயா ஒரு விளக்கம் சொன்னார். இந்த விவசாயி அந்த எதிர்வீட்டுக்காரர் விளக்கம் சொன்னார். ஐயா, நான் என் பாத்திரம் நிரம்பி என்ன நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய வயலை நல்லா விளைய வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செய்யறேன், என்ன ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார், நான் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சந்தோஷம். நான் உதவி செய்யறேன் பாருங்க, அதுல தாங்க எனக்கு சந்தோஷம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? ஐயத்தை கத்தனை மயப்படுத்தலாம். நீங்க செஞ்சு பாருங்க, உதவி செய்யறதுல இருக்கிற சந்தோஷத்தோட வேற எதுவும் கிடையாது. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் அப்படின்னு பாட்டுப்படி உதவி மட்டும் வாங்கி வாங்கி பாட்டு வச்சுக்கூடாது. நீ என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதுக்கு தான் கர்த்தரை வச்சிருக்கிறார். நொடிந்து போன கூட்டத்தில் விலகி செல்வதற்கல்ல, நொடிந்து கிடக்கிற கூட்டத்தில் என்னை பலனோடு வைத்திருப்பது அவர்களை போஷிப்பதற்காக. இந்த தெளிவோடு இருந்தீங்கன்னா நீ எந்த சபைக்கும் ஓட மாட்டீங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. இந்த ஆட்டு மந்தையில் இருக்கிற சில மந்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த மந்தைகள் வந்து அந்த மந்தையோடு சேர்ந்தே தான் இருக்கும். என்ன புல்லு கிடைக்குதோ சாப்பிடும், கூட்டத்தை விட்டு பிரியாது. சில என்ன போல அப்படியே பார்க்கும், அந்த வேலைக்கு புல்லு பச பசன்னு இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்தை விட்டு என்ன பண்ணுங்க, அதுல குதிச்சு போய் அவ்வளவுதான் பிடிச்சு வச்சிருவாங்க. சரிங்களா? இப்பெல்லாம் பிடிச்சு வைக்கிறதே கிடையாதுங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுறாங்க. எந்த ஆடுனே தெரியல. பார்த்துக்குங்க. குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, சிலர் வந்து குடும்ப உறவுகளை விட்டு போயிடுவாங்க. அண்ணன் வேணாம், தம்பி வேணாம், மச்சான் வேணாம், மாமா வேணாம், அதுவும் தப்பு. தேவன் அமைத்திருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் தேவன் நம்ம சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துவேன். அப்ப இந்த ஐயா என்ன சொன்னாரு, என் கையில சின்னோண்டு ஒரு சிறிய மண்வாரி நான் வச்சிருக்கிறேன். மண்வாரினா என்னதுங்க? மண்வெட்டி, இந்த மண் அன்ற சவுல், அதை கூட சொல்லுவாங்க. நான் இந்த ஜேசிபி எந்திரம் இருக்கு இல்லையா, நான் கேட்ட ஒரு லாரியில் எத்தனை போடுவாங்க? ஐயா 2 பக்கெட் போட்டாலே லாரி ரொம்பிடுமா? எவ்வளவு மண் எடுக்கும் பாருங்க, எவ்வளவு பெருசுங்க. நம்மளுக்கு மண்வெட்டி சைஸ்ல இருக்கு நம்ம கை. ஆண்டவருடைய கரம் ஜேசிபி எந்திரம் பாருங்க. அப்படியே அவர் சொன்னார். ஐயா சொன்னதான் நான் சொல்றேங்க. நான் சின்ன மண்வாரியிலே நான் போடுகிறேன், ஆண்டவர் கையில பெரிய மண்வாரி இருக்கிறது. அல்லேலூயா. என் திறமையை கொடுக்கிறேன், என்னுடைய அறிவை நான் கொடுக்கிறேன், என்னுடைய உழைப்பை நான் கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு எதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரோ அதெல்லாம் நான் பகிர்ந்து கொடுக்க 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 அவருடைய மண்வாரி பெருசா இருக்குது. அவரை கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு, என் வாழ்க்கை நிரம்பிக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கொடுத்து பாருங்க, கொடுக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற ஒண்ணுமே கிடையாது. முதல் முறை நாங்க நிறைய உதவி செஞ்சுட்டு வந்தோம். 2வது முறை வந்து நிற்கிறார் ஜஸ்டின் பிரதர், பாஸ்டர் எதுனா வேற யாருக்குன்னா என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாமா? நான் சிலருக்கு சொன்னேன். நம்ம சபையில் நிறைய பிரதர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க சின்ன சின்ன உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அதிகமான பேருக்கு, நிறைய ஊழியர்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செய்யணும் நம்ம ஆரம்பிச்ச உடனே தெரியும், கிராமங்களுக்கு போய் உதவி செஞ்சாங்க. கர்த்தர் அப்படி எங்களை கொண்டு போனார். ஒரு கிராமம் 2 கிராமத்துக்கு அப்படியே முழுசா கொடுத்தாங்க. நல்லா கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம 3 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். திக்கற்றோளா விடேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? யாரும் இல்லாதவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள்,
வழி தெரியாதவர்கள். கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் வழி காட்டுவேன், உன்னை நிறைவாக்குவேன், உனக்கு துணை நிற்பேன். அல்லேலூயா. இதை செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை கூடவே சொல்லிட்டு வந்தேன். இந்த தடுக்கிற நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, நம்ம வழி நடந்து போகக்கூடாதபடி, அதை பத்தி வரும் நாட்களில் பார்வோனை குறித்து நாம் நிறைய தியானிக்கலாம். அல்லேலூயா. சாகவே இத்துடன் செய்தியை நான்